ஸோ இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டு சார்ஜு E and 4E ஆர் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் A. அப்போ எங்கே வந்து ஒரு தேர்ட் சார்ஜு Qவை வச்சா ஸோ தட் த என்டையர் சிஸ்டம் இஸ் இன் ஈக்லிபிரியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வைக்க போகிற சார்ஜோட சைனு அப்புறம் அதோட மேக்னிடியூட் இதெல்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ let us try to pictorially represent what they have given. இப்போ அவங்கள்ட்ட ரெண்டு சார்ஜ் இருக்குது. ஈன்னு ஒரு சார்ஜ் ஒன்று, இன்னொரு சார்ஜ் வந்து 4E. And these two charges are separated by a distance A. இப்போ ஈலேருந்து 4Eக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து A. இப்போது மூணாவது ஒரு சார்ஜை கொண்டு வந்து வைக்கணும். ஆனால் அப்புறம் சிஸ்டம் என்னவாக இருக்கணும்னா ஈக்லிபிரியமில் இருக்கணும். சப்போஸ் E and 4E இருக்க இது இப்போ ஏற்கனவே இந்த ரெண்டு சார்ஜும் they are repelling each other. Because they are repelling each other, so they are trying to move away from each other. இப்போ மூணாவது ஒரு சார்ஜை கொண்டு வந்து இங்கே வைப்போம். இந்த சார்ஜ் let it be Q. இதுவும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா the system is not stable, எல்லாமே வேறு டிஸ்டன்ஸுக்கு போயிடும். ஸோ இப்போ கொண்டு வந்து வைக்கிற சார்ஜு நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இதுவும் ரிப்பல் பண்ணுற ஃபோர்ஸு இந்த 4E இந்த E என்ன பண்ணோன்னா இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். இந்த -Q இந்த 4E மேலே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி பேலன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ த தேர்ட் சார்ஜோட சைன் என்னவாக இருக்கணும்னா நெகட்டிவாக இருக்கணும். ஓகே, ஸோ தே ஆர் சேயிங் தட் த என்டையர் சிஸ்டம் இஸ் இன் ஈக்லிபிரியம். இப்போ இந்த என்டையர் சிஸ்டமும் ஈக்லிபிரியமாக இருக்கணும்னா ஏதாவது ஒரு சார்ஜ் எடுத்துகிட்டு அது மேலே என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 0வாக இருக்கணும். சப்போஸ் லுக் அட் 4E. இந்த 4Eலேருந்து இந்த Qவை வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம் அப்படின்னா எந்த டிஸ்டன்ஸ்னு எக்ஸாக்டாக தெரியாது. லெட் அஸ் சே X. மொத்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா A. அப்போ இந்த -Qக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் A - X இருக்கும். ஏதாவது ஒரு சார்ஜ் எடுத்துக்குவோம். சப்போஸ் ஃபோர்ஸ் எடுத்துக்குவோம். ஃபோர்ஸ் ஆன் 4E சார்ஜும் 0வாக தான் இருக்கணும். ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் Eயும் 0வாக தான் இருக்கணும். ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் -Qவும் என்னவாக தான் இருக்கணும் 0வாக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த சிஸ்டம் என்னத்தில் இருக்குன்னு அர்த்தம், ஈக்லிபிரியமில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ லெட் அஸ் ட்ரை டு ரைட் ஃபோர்ஸ் ஆன் 4E. இந்த Q இந்த 4E இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இந்த E இந்த 4E ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் ஆன் 4E பை E ப்ளஸ் ஃபோர்ஸ் ஆன் 4E பை -Q ரெண்டும் சேர்த்தா என்னென்னா 0. அப்போ என்ன அர்த்தம்னா ஒன்று பாசிட்டிவ்னா அதர் நெகட்டிவ். இதை அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ரெண்டும் ஈக்குவல், விச் மீன்ஸ் தட் ஃபோர்ஸ் ஆன் 4E பை E ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆன் 4E by -Q. ஃபோர்ஸ் ஆன் 4E by E என்ன, இந்த 4Eலேருந்து இந்த E வந்து மொத்தமாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, A டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போது ஃபோர்ஸ் ஆன் 4E by E is K Q1 Q2 Q1 வந்து 4E Q2E by A ஸ்கொயர். ஏன்னா Eக்கும் 4Eக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் A ஸ்கொயர். அதாவது K Q1 Q2 by R ஸ்கொயர் அந்த ஃபார்முலா கூலும்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆன் 4E by -Q. இந்த 4Eலேருந்து இந்த -Qவை ரேண்டமாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்கிறதா அசியூம் பண்ணியிருக்கோம் X. அப்போ அந்த ஃபோர்ஸ் எவ்வளோன்னா K Q1 Q2. இந்த சைடில் எழுதும்போது -Q இருக்கும், அந்த சைடு போகும்போது மைனஸ் சைன் ப்ளஸ் ஆகிடும். இட் டோன்ட் நீட் டு வரி. ஸோ இன்டூ 4E Q1 Q2 பை எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா X ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஏன்னா இதில் ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். ஒன்று இந்த சார்ஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ உனக்கு ரெண்டு ஈக்குவேஷன் வேணும் மினிமமாக. ஒரு ஈக்குவேஷன் டு ஃபைண்ட் X, இன்னொரு ஈக்குவேஷன் டு ஃபைண்ட் த சார்ஜ் Q. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் லெட் அஸ் சே இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த E கேன்சல் ஆகிடும், இந்த K கேன்சல் ஆகிடும். ஸோ வாட் எல்ஸ் இந்த 4 கேன்சல் ஆகிடும். ஸோ யூ ஆர் ரைட் நவ் ஹேவிங் தட் Q equal to X square by A square into E. இது நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு ஈக்குவேஷன். ஸோ இப்போது எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரி த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இன்னொரு ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ லெட் அஸ் சே இந்த Q மேலே இந்த E என்ன பண்ணுன்னா இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். இந்த E இந்த Q மேலே இந்த டைரெக்ஷனில், இந்த 4E இந்த Q மேலே இது ப்ளஸ் E இது -Q. அப்போ இந்த E இந்த -Qவை இந்த டைரெக்ஷனில் அட்ராக்ட் பண்ணும், இந்த 4E இந்த -Qவை இந்த டைரெக்ஷனில் அட்ராக்ட் பண்ணும். ரெண்டுமே என்னவாக இருக்கும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அப்போ Eக்கும் Qக்கும் உள்ள ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் ஆன் Q பை E ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆன் Q by 4E. ரெண்டும் ஈக்குவல் இன் மேக்னிடியூட்.
இப்போ இது எவ்வளோ இருக்கும்? ஈக்கும் க்யூக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? a minus x. அப்போ ஃபோர்ஸ் ஆன் மைனஸ் q by e is k. q1 வந்து மைனஸ் q, q2 வந்து e by r ஸ்கொயர். அதாவது இது ரெண்டுத்துக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் a by x ஹோல் ஸ்கொயர். ஃபோர்ஸ் ஆன் மைனஸ் q by 4e is equal to k. q1 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் q, q2 வந்து 4e. இங்கே மைனஸ் q போடணும்னு அவசியம் இல்லை, ரெண்டுமே ஃபோர்ஸோட மேக்னிடியூட் ஈக்குவல்னு எடுத்தால் போதும். அப்போ க்யூக்கும் 4eக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ். அப்போ k q1 q2 by x ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும். k and k will be cancelled. This q and q will be cancelled. This e and e will be cancelled. So what you are right now having is this a minus x square இங்கே போயிடும், இந்த 4 இங்கே கீழே வந்துடும். ஸோ a minus, okay, let me write like this, x square இங்கே வந்துருச்சு by a minus x whole square இங்கே இருக்குது equal to 4. இதுக்கு அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா x divided by a minus x is equal to 2. Then x is equal to 2a minus 2x. அப்படியே cross multiply பண்ணிடுறேன். So when I get 3x is equal to 2a இருக்கு, அப்போ நான் x எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 2a by 3. இந்த எக்ஸ்ன்றது 4eலேருந்து உள்ள டிஸ்டன்ஸ். அப்போது இந்த சார்ஜோட இந்த சிஸ்டம் கம்ப்ளீட் ஈக்லிபிரியமில் இருக்கணும்னா கொண்டு வர சார்ஜ் மைனஸாக இருக்கணும். அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 2a by 3 இருக்கணும். அப்புறம் அந்த சார்ஜோட மேக்னிடியூட் கேட்டாங்க இல்லையா, ஏற்கனவே சார்ஜ் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம். q is equal to x square by a square into e. அப்போது x square என்னன்னா 2a by 3 whole square by a square into e. So that means 4a square by 9 divided by a square into e. Cancel பண்ணோம் அப்படின்னா 4e by 9. So இப்போ that means இந்த ப்ராப்ளமை சிம்பிளாக பிக்சர் வைஸ் போடணுன்னா, இப்போ ரெண்டு சார்ஜ் இருக்குது, ஒரு சார்ஜ் e, இன்னொரு சார்ஜ் 4e. தேர்டு சார்ஜை எவ்வளோ டிஸ்டன்ஸில் கொண்டு வந்து வைக்கணும்னா லைக் 2a by 3 டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இலேருந்து 4eலேருந்து வைக்கணும். அப்போது சில சமயம் கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்க, இந்த டிஸ்டன்ஸ் கேட்டுருவாங்க. அப்போது மொத்த டிஸ்டன்ஸ் a, அப்போ இது 2a by 3னா a minus 2a by 3 which is equal to a by 3. அப்போது from a smaller charge it has to be at a distance a by 3. From a larger charge it has to be at a distance 2a by 3. கொண்டு வர சார்ஜ் மைனஸ் சார்ஜாக இருக்கணும், அதோட வேல்யூ எவ்வளோவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 4e by 9 இருக்கணும். இது ஒரு வேளை 4q, இது ஒரு வேளை q இருந்ததுன்னா இது minus 4q by 9.